அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு. இஸ்லாமிய அறிவு. நாம் யார்? நாம் முஸ்லிம்கள். நம்முடைய மார்க்கம் என்ன? நம்முடைய மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் எதை கற்றுத் தருகிறது? அல்லாஹ் ஒருவன் என்றும் அவனை வணங்க தகுதியானவன் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திரு தூதராக இருக்கின்றார்கள் என்று இஸ்லாம் கற்றுத் தருகிறன. இஸ்லாமின் கலிமா எது? லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி. நம்மையும் சந்திரன், சூரியன், வானம், பூமி மற்ற அனைத்து பொருட்களையும் படைத்தவன் யார்? நம்மையும் சந்திரன், சூரியன், வானம், பூமி மற்றும் அனைத்து பொருட்களையும் படைத்தவன் அல்லாஹ். உணவை கொடுப்பவன் யார்? உணவை கொடுப்பவன் அல்லாஹ். துஆவிற்கு பதில் தருபவன் யார்? துஆவிற்கு பதில் தருவன் அல்லாஹ். உயிர் பிரிப்பவனும் மரணிக்க செய்கிறவனும் யார்? உயிர் பிரிப்பனும் மரணிக்க செய்கிறோம் அல்லாஹ். நாம் யார் முன்னால் தலை வணங்க வேண்டும்? நாம் அல்லாஹ்விற்கு முன்னால் தலை வணங்க வேண்டும். திருக்குர்ஆன் யாருடைய வேதமாகும்? திருக்குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதமாகும். திருக்குர்ஆன் எதை கற்றுத் தருகிறது? இவ்வுலக மறு உலக அனைத்து நன்மைகளையும் திருக்குர்ஆன் கற்றுக் கொடுக்கிறது. மரணத்திற்கு பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா? ஆம், மரணத்திற்கு பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம். மலக்குகள் என்று யாருக்கு சொல்லப்படும்? ஒளியால் படைக்கப்பட்ட படைப்புகளுக்கு மலக்குகள் என்று கூறப்படும். மலக்குகள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? மலக்குகள் எண்ணிக்கை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. பிரபலமான மலக்குகள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? பிரபலமான மலக்குகள் 4 பேர் இருக்கிறார்கள். பிரபலமான மலக்குகளின் பெயர் என்ன? 1 ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், 2 ஹஜ்ரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், 3 ஹஜ்ரத் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம், 4 ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்லாமின் கடமைகள் எத்தனை? 5 1 கலிமா, 2 தொழுகை, 3 நோன்பு, 4 ஜகாத்து, 5 ஹஜ். இஸ்லாமின் மிக முக்கியமான கடமை எது? இஸ்லாமின் மிக முக்கியமான கடமை தொழுகை. எந்த மாதத்தில் நோன்பு நோற்பது கடமை? ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது கடமை. முஸ்லிம்கள் ஹஜ் செய்வதற்கு எங்கு செல்ல வேண்டும்? மக்கா முஹர்ரமா செல்ல வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு.